தமிழக சட்டசபையில் 2013-2014 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை புதிய வரி விதிப்புகள் இல்லாமலும் நடைமுறை வரி விகிதத்தை உயர்த்தாமலும் நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ளார். தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் 2013-2014 ஆண்டுக்கான பட்ஜெட்டை வியாழனன்று தாக்கல் செய்தார். காவிரி பாசன பகுதியில் பயிர் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் இதற்காக மாநில அரசுக்கு 541 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். வறட்சி பாதித்த மற்ற மாவட்டங்களுக்கான நிவாரண நிதியை முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பார் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார். ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இந்த சிறப்பு வறட்சி நிவாரண தொகுப்பினால் மாநில அரசிற்கு ஏற்படும் மொத்த நிதிச்சுமை 541 கோடி ரூபாயாகும். கடுமையான வறட்சி, காவிரி பாசன பகுதியில் பயிர் பாதிப்பு ஆகியவற்றால் முதன்மை துறையான விவசாயத்துறையின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சேவைத்துறையின் வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய பன்னீர்செல்வம், தேசிய பொருளாதார மந்த நிலை மற்றும் மின் தட்டுப்பாடு ஆகியவற்றால் உற்பத்தி துறையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயத்துறைக்காக நடப்பு நிதியாண்டில் 5,189.15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக இவ்வாண்டில் வழங்கப்படவுள்ள பயிர்க்கடன் இலக்கு 4,500 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தியை பெருக்க 21,000 கோடி ரூபாய் முதலீட்டிலான புதிய மின் திட்டங்களுக்கான பணிகள் நடப்பாண்டில் துவங்கும் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார். சிப்காட் மூலம் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நில வங்கியை அரசு ஏற்படுத்தும் என்றும் தூத்துக்குடியில் புதிய கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 17,138 காவலர்கள், 1,091 துணை ஆய்வாளர்கள், 1,005 தீயணைப்பு பணியாளர்கள் மற்றும் 292 சிறை காவலர்கள் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி அறிக்கையில் புதிய வரிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் தற்போதைய வரி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறை 19,889.31 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் அது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.88% அளவில் மட்டுமே இருக்கும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இறுதியில் மத்திய அரசு தன்னுடைய வரி வருவாய் இலக்கை எட்ட தவறியதால் மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய வரி வருவாயின் பங்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். இடர்பாடான தருணங்களில் கூட மாநிலத்திற்கு உதவிட மனமில்லாத வகையில் மத்திய அரசின் போக்கு உள்ளதாகவும் பட்ஜெட் உரையில் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதம் மார்ச் 25ஆம் தேதி முதல் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.